ஐயா, ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்கிறது? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது? ஏன் என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது என்று வந்து அழுவார்கள். அநேகருக்கு அது தெரியவில்லை, அது சாபத்தினால் வந்தது என்பதாக. இன்றைக்கு வேத வசனத்திற்கு நேராக திரும்புவோம். இப்படிப்பட்ட சாபத்தின் பிடியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு பரிகாரி தேவை. சாபத்தில் இருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி உண்டு. பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி சாபத்திற்கு பரிகாரியா இருக்கிற இயேசுவண்டை வரும் பொழுதுதான். நோ அதர் வே, நோ அதர் வே, வேறு வழி இல்லை. எத்தனை லட்சங்களை கொண்டு போய் நீங்கள் என்ன பணத்தை செலவு செய்தாலும் அந்த சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறவே முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை வருத்திக் கொள்ளுவதனால் சாபங்கள் மாறப்போவதில்லை. அவர் தகப்பனுடைய இருதயம் போன்றவர். ஒரு மனிதன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னாலே மனது உருகி மன்னித்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க